சந்திப்புக்கள் பல வகை உண்டு. இரண்டு நண்பர்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த நண்பர்கள் பேசிக்கொள்வார்கள், நலம் விசாரிப்பார்கள். இன்னைக்கு நாம் எங்கே போகலாம், இந்த நாளை எப்படி செலவு செய்யலாம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாமா மச்சான் அப்படிங்குவான் ஒருத்தன். இரண்டு பெண்கள் சந்தித்து கொண்டால் அவர்கள் அவர்களுடைய வயதுக்கு ஒத்த வகையில் அவர்கள் தாங்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை மையப்படுத்தி அவர்களுடைய உரையாடல் தொடரும். திருமணம் ஆனவர்கள் சொந்த பந்தங்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய நல விசாரிப்புகளும் ஒருவர் இன்னொருவரிடத்தில் தங்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இடம்பெறும். எனக்கு தெரிந்த 2 பேர் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசுகிற பொழுது வழக்கத்துக்கு மாறான உரையாடலாக இருந்தது. வழக்கமாக நம்ம வீட்டுக்கு அந்த காலத்தில் சொந்தக்காரவங்க வந்தால் இல்லைன்னா யாராவது வருகிற பொழுது உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று பேசிக்கொள்வார்கள். இன்றைக்கு 2 பேர் சந்திக்கின்ற பொழுது குறிப்பாக ஒரு 50 வயதை கடந்தவர்கள் பேசிக்கொள்கிறாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைன்னு கேட்பதை விட அவர்கள் பேசிக்கொள்வது இப்படியாக இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை எவ்வளவு இருக்குது, நல விசாரிப்பு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது. ஒருவேளை இப்படி கேட்கக்கூடியவர் தனக்கு இருக்கின்ற சர்க்கரையின் அளவை விட சற்று கூடுதலாக இருப்பதாக சொன்னால் மனசுக்குள்ளே இவருக்கு சந்தோஷம். எனக்கு 300 இருக்குது, உங்களுக்கு 350 இருக்குது, பரவாயில்லை, எனக்கு ஒரு 50 அளவு குறைவாக இருக்குது, சந்தோஷம். சந்திப்பு. இன்றும் ஒரு அருமையான நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு வாசகமாக நாம் தெரிவு செய்திருக்கிறோம். காரணம், முதல் சனிக்கிழமை மாதாவை பற்றி, அன்னையை பற்றி சில நிமிடங்கள் மறை உரையில் சிந்திக்கலாம் என்பதற்காக இன்னொரு வாசகத்தை பொருத்தமாக நான் தெரிவு செய்திருக்கிறேன். இங்கே 2 கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கிறார்கள். ஒருவர் அப்பொழுதுதான் சில நாட்களுக்கு முன் கருவுற்ற நிலையில் இருக்கின்ற மரியா என்று சொல்லக்கூடியவர். யார் இந்த மரியாள்? இவர் கடவுளை தன்னுடைய கருவிலே சுமந்திருக்கிறார். தூய ஆவியினுடைய வல்லமையால் கடவுள் மனு உரு எடுத்தல் என்ற நிகழ்வை மனுக்குலத்துக்கு வழங்குவதற்காக மாதாவும் சூசையப்பரும் திருமண உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த காலத்தில் கணவனை அறியா நிலையில் கடவுளை அறிந்தவராக மனித இயல்பு முறைப்படி ஒரு ஆண் துணையோடு அவர் கொள்ளுகின்ற உறவில் குழந்தை கற்பம் தரிக்கின்ற நிலைப்பாட்டில் தந்தையின்றியே ஒரு தாய் கருவாக குழந்தையை சிசுவாக தன் வயிற்றினுள்ளே சுமக்க பேறு பெற்ற ஒரு மரியாள். இந்த மரியாவுக்கு மங்கள நிகழ்வு நடைபெற்றது. வானதூதர் கபிரியேல் மரியாவுக்கு சொன்ன மகிழ்ச்சி நிறை செய்தியிலே உன்னுடைய உறவு, உன்னுடைய சொந்த பந்தம், முதிர்ந்த பருவம், எலிசபெத்து என்று சொல்லக்கூடியவர்
இந்த தள்ளாடும் பருவத்திலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். இது அவருக்கு 6ஆம் மாதம். முதிர்ந்த பருவத்தில் ஒருவர் கருத்தரித்து ஒரு குழந்தையை சுமக்க ஆரம்பிக்கிறார் என்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஒரு புதுமையிலும் புதுமை. இந்த நிகழ்வை அறிய வந்த உடனே கடவுளுடைய அன்னையாக இருக்கின்ற விருப்பத்தை தெளிவுபடுத்திய பின் அடுத்த நிகழ்வாக மரியாள் புறப்பட்ட அந்த லட்சிய பாதை சமதளத்திலிருந்து மலையின் உச்சிக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறார். ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தூரம் கடந்து பயணிக்க வேண்டும். பயணம் செய்தார். பயணம் செய்து எலிசபெத்துடைய வீட்டை அவர் அடைகின்ற பொழுது அங்கு என்ன உரையாடல் நடைபெற்றது என்பதைத்தான் நற்செய்தி நமக்கு சொல்லியது. செக்கரியாவின் வீட்டை அடைந்து மரியா எலிசபெத்து அவரை வாழ்த்துகிறார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட உடனே அவருடைய வயிற்றில் இருந்த 6 மாத குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. இது தாய்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான அனுபவம். கருவறையில் இருக்கின்ற குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, தாய் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை அந்த குழந்தையும் பெற்றுக்கொள்ளும். மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி? அப்படி என்ன மரியாள் வாழ்த்து சொல்லியிருப்பார்? ஒருவேளை நாம் சந்திக்கின்ற பொழுது குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங் சிஸ்டர், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் டீச்சர், வணக்கம் ஐயா, இப்படித்தான் நாம் வாழ்த்து சொல்லுவோம். ஆனால் அங்கு என்ன சொல்லி மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார் என்பதற்கு தரவு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, இந்த வாழ்த்து செய்தியினுடைய தாக்கம் பதிலிருப்பாக குழந்தை வயிற்றிலே துள்ளியது. அடுத்த வார்த்தை அருமையிலும் அருமை. இதற்கு அந்த துள்ளிய பொழுது எலிசபெத்து சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். யாரை பார்த்து? மரியாவை பார்த்து. பெண் கோடான கோடி பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர் என்றால் இந்த ஆசி, கடவுளை நீ கருத்தரித்திருக்கிறாய். எப்படி? மலை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு இந்த சமதள பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு இன்றைய காலகட்டத்தில் போன்ற அந்த காலகட்டத்தில் செய்திகள் பரிமாற்றம் எப்படி இருக்கும்? நாங்கள்லாம் படிக்கக்கூடிய காலத்தில் ஒரு கார்டு ஒன்று வரும், 15 பைசா போஸ்ட் கார்டு. அது எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் வீட்டிலேருந்து காத்திருப்போம். இப்போல்லாம் அப்படியா? இந்த செல்ஃபோன் இருக்குதே, செல்ஃபோனு, அதில் எல்லாமே தெரியுது. பார்வையற்றவர்கள் கூட மொபைல் ஃபோனை தடவி தடவி பார்த்து அவர்கள் காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறார்களாம். ஊடகங்கள் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது. இங்கே ஊடகமற்ற அந்த காலத்தில் மரியனுடைய பிரசன்னம், மரியாள் உள்ளே வந்தவுடனே குழந்தை துள்ளிற்று. நீர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்ற ஒரு மூதாட்டியினுடைய ஆசியான வார்த்தைகள் இளம் நங்கை இயேசுவை சுமந்த அந்த மரியாவுக்கு எத்துணை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் பார்க்க முடிகிறது. அதோடு உரையாடல் நிற்கல. இன்னும் ஒருபடி மேலே மகிழ்ச்சிக்கு சென்ற எலிசபெத் அம்மா, என் ஆண்டவருடைய தாய், ஆண்டவருடைய தாயின்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் நமக்கு வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. என் உரிமை கொண்டாடுறாங்க பாருங்க. என் ஆண்டவருடைய தாய் என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நான் யார்? நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்? எனக்கு பாக்கியமான ஒரு ஆசீர்வாதம். என் கடவுளுடைய தாய் என்னிடம் வர நான் யார்? இதோடு கூட இன்னும் ஒரு வாக்கியம் வருகிறது.
ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இது சிறந்த ஒரு வாழ்த்து செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை என்று நிறைவேறும், ஆண்டவர் சொன்ன அனைத்தும் உன்னில் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். பேறு பெற்றவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் போதிக்கிற பொழுது சொன்னார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இங்கு 2 பேர் சந்திக்கின்ற அந்த நிகழ்வு மகிழ்ச்சியை, மன நிறைவை கொடுக்கிறது. இயேசுனுடைய வளர்ச்சி, இயேசுனுடைய புதுமைகள், இயேசுனுடைய போற்றுதலுக்குரிய அருமையான நல்ல நிகழ்வுகள், புதுமைகள், மாற்று கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபட்ட அந்த நேரம் மரியாள் இயேசுவை அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து உடல் வளர்ச்சியில் உகந்தவராக அவர் மாற்றினார். மரியாள் ஆக தகுதியுள்ள ஒரு மகனை கடவுள் எனக்கு பிள்ளையாக இருக்கின்ற ஆசியை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு ஒரு இடத்துல அருமையாக மறைவுரை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு யூத பெண் கூட்டத்துக்கு மத்தியிலே எழுந்து, லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 27, 28 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் ஒரு அம்மா சொல்றாங்க, இயேசுவே உமக்கு பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர். பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்றால், ஒரு தாயினுடைய உருவாக்கத்திலே உருவான ஒரு மகன் அவருடைய இறைப்பணியும் பொதுப்பணியும் சமூக தொண்டுகளும் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை, ஒரு உற்சாகத்தை, ஒரு உயர்வை கொடுத்தது. ஆகவே ஒரு சாதாரண ஒரு பெண் கூட்டத்தில் எழுந்து நின்று, இயேசுவே உம்மை கருத்தாங்கி உமக்கு பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று புகழ்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யார் என்னுடைய தாய் என்று கூட கேட்பார். உன்னுடைய அம்மாவும் உறவுகள் எல்லாம் உன்னை சந்திக்க வந்திருக்காங்க, யார் என்னுடைய தாய்? ஒருவேளை மரியன்னையை, தன்னுடைய தாயை இயேசு சற்று குறைத்து மதிப்பிட்டு சொல்லி இருப்பாரோ, யார் என்னுடைய தாய்? ஒருவேளை அவசங்கை செய்திருப்பாரோ என்று நமக்கு தோன்றும். இல்லை, அடுத்த வரியை பாருங்கள். இறை வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் என்று சொல்றார். அப்படி என்றால் இந்த மரியா என்று சொல்லக்கூடியவர் வார்த்தையை, வார்த்தையானவரை மாமிசமாக குழந்தையாக தன்னுடைய கருவிலை சுமந்தவர். இறை வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒழுகியவர். இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அவர் ஆண்டவருக்கு சாட்சியம் கொடுத்தவர் இந்த மரியாள். இந்த மரியா என்று சொல்லக்கூடியவர் இயேசு ஆண்டவரை சுமக்க ஆரம்பித்த அந்த முதல் துளி நேரம் முதல், இயேசு ஆண்டவரை எருசலேம் தேவாலயத்திலே காணவில்லை என்று கண்ணீரோடு கதறிக்கொண்டு வீதி வீதியாக வீடு வீடாக தேடி தேடி சென்று இறுதியாக அந்த சிறுவனை 12 வயது ஆன அந்த பாலகனை குருக்கள் மத்தியிலே, மறை வல்லுநர்கள் மத்தியிலே, சட்டம் படித்த மேதைகள் மத்தியிலே கோவிலிலே கண்ட பொழுது தாயும் தந்தையும் எத்துணை மகிழ்ச்சி. எளிதாக சாதாரணமாக ஒரு தாய் பிள்ளையிடத்தில் ஏக்கத்தை வெளிப்படுத்துவது போன்று, எப்பா இப்படி பண்ணிட்டியே ராஜா, உன்னை காணான்னு 3 நாளா நானும் இவரும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்றார், என்னை ஏன் தேடுனீங்க? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டாமா? இந்த அன்னையைத்தான் இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம். நான் சொன்னபடி சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் சந்திக்கின்ற பொழுது உறவுகள் நல விசாரிப்புகள் இங்கே இடம்பெறும். ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, சீடர்களும் போனாங்க, மாதா போனாங்க, இயேசுவும் போனார். அங்கே அருமையான உணவு,
சுவை நிறைந்த பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டன. என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டிற்கு ஒரு அவசங்கை வர காத்திருந்தது. ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வு. தீர்ந்து போச்சு ரசம் தீர்ந்து போச்சுன்னா அந்த ஊரில் உள்ளவங்களாம் அந்த மணமகளை அந்த வீட்டாரை ஏளனமாக எள்ளி நகையாடுவார்கள், கேலி கிண்டல் நக்கல் செய்வார்கள். அந்த இடத்துல இப்பொழுதுதான் திருமணம் செய்திருக்கிற மணமக்கள், இல்லற வாழ்வை தொடங்கி இருக்கின்ற அவர்கள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் விரக்தியின்றி, வேதனையின்றி, இழப்புகளின்றி, கண்ணீரின்றி, கவலை நீங்கி சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் தொடக்க நிகழ்வாக, துக்கமான காரியமாக எந்த நிகழ்வும் இடையூறாக அவர்களுக்கு அமைந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர்கிட்ட போய் அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா ரசம் தீர்ந்து போச்சு. அவரும் சாதாரணமாக பதில் சொல்கிறார், இதையாம்மா என்னட்ட சொல்கிற, இதையா என்னட்ட சொல்கிற, ஏதாவது பார்த்து செய்ப்பா, எதையாவது செய். அப்பொழுதுதான் அவருக்கு உரைக்கிறது, அம்மா அந்த நேரம், நீ எதிர்பார்க்கின்ற அந்த நேரம் எந்த நேரம்? புதுமைகள் செய்கின்ற நேரம், அதிசயங்கள் வெளிப்படுகின்ற நேரம், அடையாளங்கள் தென்படும் நேரம் தனக்கு வரவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். ஈன்ற மகனுக்கு வந்துவிட்டது அந்த நேரம் என்று ஈன்றெடுத்த அன்னை அறிய வருகிறார். ஆகவே தாய் சொல்லை தட்டாத தனையனாய் அம்மாவின் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து, அம்மா சொன்னா சரி, அம்மா சொன்னா சரி. என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லலை இயேசுநாதர். மகன் ரெடி ஆயிட்டார், மகனின் முதல் புதுமை இடம்பெறப் போகிறது என்று மட்டும் மரியாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால உடனே அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க, அவர் சொல்லுகிறபடி. எத்துணை மரியாதையான ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, கல் தொட்டிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டன. எடுத்துக்கிட்டு போய் எல்லாம் பரிமாறுங்கப்பா, எல்லாத்துக்கும் ஊற்றுங்க, நல்லா சாப்பிடட்டும். முதல் தரமான திராட்சரசமாக தண்ணீர் மாறியது. அம்மாவுடைய பேச்சை கேட்கின்ற பிள்ளைகள் அதிசயத்தை விளைவிப்பார்கள். தாயின் சொல்லை கேட்டு அவர்கள் கூற்றுப்படி நடக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஆசியாக இருப்பார்கள். காரணம், மரியாள் சொன்ன வார்த்தைக்கு செவிமடுத்த இயேசு அவர் சொன்ன செய்தியிலே இந்த தண்ணீர் ரசம் ஆன நிலையை நாம் அருமையாக சந்திக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த மரியாள் என்று சொல்லக்கூடியவர் எங்கெல்லாம் அன்னையினுடைய திருநாமத்தில் திருத்தலங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் ஆண்டுதோறும் ஆயிரம் மக்கள் திரள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அது வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், பூண்டி மாதா கோவிலாக இருக்கட்டும், கோணாங்குப்பம் அம்மா பெரிய நாயருடைய இந்த திருத்தலமாக இருக்கட்டும், வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சேய் என்ற முறையில், குழந்தைகள் என்ற வகையில் அன்னையிடம் நாம் செல்லுகிறோம். போய் கொஞ்ச நேரம் மாதாவோடு, தாயோடு நாம் உரையாடுகிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோம். பெற வேண்டிய தேவைகளுக்காக கோரிக்கை விண்ணப்பத்தை வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்தையும் மகன் இயேசுவிடத்தில், இறைவனிடத்தில், அந்த கானாவூர் திருமணத்தில் போன்று, எப்பா என்னை தேடி வந்திருக்காங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு செய். அதைத்தான் திருத்தலத்தில் மரியாள் இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாள், இந்த இனிய நாள், மாதத்தின் முதல் சனி, 2025 ஆண்டில் வருகின்ற இந்த முதல் சனிக்கிழமை, எல்லா இடங்களிலும் கோணாங்குப்பம் என்றால் பட்டி தொட்டியெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த திருத்தலத்திற்கு நீங்களும் நானும் திரு யாத்திரையாக வந்திருக்கிறோம்.
அருமையான ஒரு யாத்திரையை நாம் மேற்கொண்டோம். அன்னை அவள் அருமையாக தேரிலே வீற்றிருக்க, வான வெடிகள் முழங்க, மின் அலங்காரத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த தேர், அன்னை அவள் அந்த தேரில் அமர பிள்ளைகள் நாம் அவரை வீதி உலா வரச் செய்தோமே. பிள்ளைகளுக்குள்ள இயல்பான மகிழ்ச்சி, எங்கள் அம்மா என்னோட பயணித்தார், அந்த தாய் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வார். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில் மாதாவுடைய ஆசியோடு, மாதாவுடைய துணையோடு, மாதாவுடைய பரிந்துரையோடு மாதா நமக்கு அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நல்ல இறைவன் இயேசு கிறிஸ்து தாய் வழி நமக்கு நிறை ஆசியை வழங்குவாராக. ஆமென்.